வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கு சுறா வராய் வறுப்பது எப்படி என்று பார்ப்போம். சுறா 1 கிலோ எடுத்து இப்படி துண்டு துண்டாக வெட்டி வச்சுக்கிறேன். தோலோட சுறா வரைக்கு தோலோட போடலாம். இதை இனி அவிய விடணும். அவிய விட்டு உரிச்சா உரிக்கும் தோல். நச்சீரம், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகும் போட்டு பவுடர் ஆக்கி வச்சுருக்கிறேன். பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கடுகு 3 எடுத்து வச்சுக்கிறேன். அரை டீஸ்பூன். 1 டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். பாதி பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி, உள்ளி 1 டீஸ்பூன் இடித்து வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய். நீங்கள் உரைப்பை கூட சாப்பிட்ணுன்னா இன்னும் 1 பச்சை மிளகாய் கூட சேர்க்கலாம். உப்பையும் எல்லாத்தையும் போட்டு பிணைஞ்சி போட்டு பார்த்துட்டு காணாடி உப்பும் சேர்க்கலாம். தேங்காயை நான் முழுசாக வச்சுக்காய் திருவி ஒரு கையளவு தேங்காய் பூ எடுத்து தான் இந்த பறைக்க போடணும். இது மீனை இந்த சட்டிக்கு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா அவிய போகணும். அவிய விட்டுட்டு அவிஞ்சோடனே தோல் எல்லாம் உரிஞ்சிடும். தோல் எல்லாம் உரிச்சு எடுத்து மசிச்சு எடுத்து வர செய்யும். தண்ணி ஊற்றியாச்சு மூடி போட்டு அவிய விடணும். நல்லா சுறா மீனெல்லாம் தோலெல்லாம் உரிச்சிட்டு இப்படி கையால் பிசைஞ்சு நல்லா மசிச்சு இப்படி இப்படி சின்ன சின்ன இதாக எடுக்கணும். கட்டி இல்லாமல் வடிவாக பிசைஞ்சு எடுக்கும். சுறாமனை தோலை உரிச்சிட்டு கட்டி இல்லாமல் இப்படி பிசைஞ்சு எடுக்கணும். அதோட தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு, தேங்காயம் கொஞ்சம் போட்டு, இந்த நச்சீரத்தூளையும் இதுக்க போட்டு, உப்பையும் போட்டு நல்லா கையால் அப்படி கையால் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். எல்லாத்தையும் வடிவாக சேர்த்து பிசையும். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதோட பாதி தேசிக்காய் புளியும் போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகிடணும். கடுகு, நச்சீரம், பெருஞ்சீரகத்தை முதல்ல போட்டு அதை வதக்கணும். வதக்கிட்டு வதக்கினோடனே வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கணும். உங்களுக்கு உரைப்பு கொஞ்சம் கூட விடமாட்டா 2 பச்சை மிளகாய் கூட சேர்க்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சியும் உள்ளியும் பேசையும் போட்டு அதையும் போட்டு வதக்குங்க. இல்லை உப்பு எல்லாம் காணுமானு பார்க்கணும். உப்பு காணாட்டிக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் காணும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சுறா மீன், தேங்காய் மிக்ஸ் பண்ணியிருக்கிற இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே போட்டு சேர்க்கும். அடுப்பை நல்லா குறைச்சி விடணும். கொஞ்சமாக போட்டு அப்படியால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படியே வதக்கி எடுங்கோ. வதக்கணும். 5 நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுட்டு தான் வதக்கணும். வதக்காச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுறா வரையில் மறுத்து முடிஞ்சது. நாங்கள் இன்றைக்கி ரைஸோடு சுறா வரை சாப்பிட போகிறோம்.
உங்களுக்கு நாங்கள் செய்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பார்த்துட்டு நிதா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.